காய்ஸ், லாஸ்ட் வீடியோல நம்ம நானி ஃபேமிலி இருந்த ஜெயில திடீர்னு நிறைய வீரர்கள் வந்து அவங்க முகத்தை துணியால மூடுற மாதிரி பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நானிய மட்டும் கொண்டு வந்து பேரரசி கிட்ட விட்டுறாங்க. பேரரசியை பார்த்ததும் அவங்களுக்கு விழுந்து மரியாதை செலுத்த உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம நானி கிட்ட பேரரசியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பேரனுக்கும் உங்க பொண்ணுக்கும் இடையில இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அவன் உங்க ஃபேமிலி கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டான். நிறைய நல்ல விஷயங்களை அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னோட சார்பா உங்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னு நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. என்னடா இது, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள இந்த பணத்தை வச்சு வேற ஏதாவது ஊருக்கு போய் வசதியா வாழுங்க. என்னால உங்க ஃபேமிலிக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு தான் அந்த பரிசு அப்படின்னு வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஊரை விட்டு போங்க அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மத்த எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு பார்த்தா, நானிய மட்டும் பேரரசி கிட்ட பேச கூட்டிட்டு போயிட்டு இவங்க எல்லாரையும் திரும்ப அவங்க மேன்ஷனுக்கே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல. இதனால நானிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு ஒவ்வொருத்தரும் பயந்துட்டு இருக்காங்க. லிங்கெல்லாம் பயங்கரமா கோவம் ஆயிடுது. இதெல்லாம் என்னோட மிஸ்டேக் தான், இதுக்கான தண்டனையை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் பேலஸ்க்கு கிளம்ப, ஜென் ஒரு பக்கம் நீ அம்மா அங்கெல்லாம் போற, நான் போறேன், நான் போய் அங்க இருக்கிற எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுக்கறேன், நானே இதோ வந்துட்டு அவனை காப்பாத்த அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பொங்கிட்டு இருக்காரு. இங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பேலஸ்ல நம்ம நானி பேரரசி கொடுத்த அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லி மறுத்துடுறாங்க. உடனே பேரரசி, நான் பண்ண தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டதும் நானி, இல்ல பேரரசி, இது எல்லாம் என்னோட தப்பு தான், நான் தான் லிங்க அவசரப்பட்டு பேலஸ்க்கு அனுப்பிட்டேன், அந்த மாதிரி நான் அனுப்பியிருக்க கூடாது, ஆனா பெய்யோட வார்த்தை எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருச்சுன்னு சொல்ல, எங்க பேரரசி பெய்யுன்னு அவங்க பேர மரியாதை இல்லாம சொன்னது கோவமாயிடுறாங்க. உடனே நானியும், என்ன மன்னிச்சிருங்க பேரரசி, முதல்ல நான் இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்கல, ஆனா ஃபோர்த் பிரின்ஸ் அவர் உண்மையா நேசிக்கிற ஒருத்தரை இழக்க விரும்பல அப்படின்னு சொன்னதும் அதுலதான் அவர் மேல ஒரு நம்பிக்கை வந்து அவருக்கு ஏன் அந்த இழப்பை ஏற்படுத்தணும்னு அதுக்கு மனசு இல்லாம ஒத்துக்கிட்டேன். ஆனா ஒரு இளவரசன் அவனோட அந்த சொந்த ஆசைபாசங்களை விட்டுட்டு இந்த மக்களுக்காக ஒரு இளவரசனா அவனோட கடமை செஞ்சுதான் ஆகணும். இது நானும் ஒத்துக்கிறேன், ஒரு இளவரசன் இப்படிதான் இருந்தாகணும். நானும் தெருவோரங்கள்ல வெறும் டோஃபு செஞ்சு விக்கிறவ தான், எனக்கு அதை தவிர வேற எந்த ஒரு திறமையும் கிடையாது. இருந்தாலும் என்னோட பொண்ணுங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க எல்லாரும் அவங்க சாய்ஸ்ல ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட வாழ்நாள் ஃபுல்லா நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன். ஆனா அது எதுவுமே இப்ப பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க இப்ப லிங் ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கைய அவங்களால அமைச்சு கொடுக்க முடியாம போனத ஒரு அம்மாவா வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம பேரரசியுமே கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி தான் தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணி மேன்ஷன்ல தான் காட்டுறாங்க. நானே இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வரல அப்படிங்கறதுனால இது வரைக்கும் சாதுவா இருந்துட்டு இருந்த நம்ம பேலனே லிங்கனோட ரூம்ல மறைச்சு வச்சிருந்த அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கா. இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும், நம்ம லிங்கே ரொம்ப ஷாக்கா போயிடுது. அப்புறம் தினமும் அந்த ரூமை கிளீன் பண்ற எனக்கு தெரியாதா எந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்னு, வாங்க சீக்கிரம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலான்னு எல்லாம் கையில வெப்பன் எடுத்துட்டு நம்ம நானே கூட்டு வர்றதுக்காக அங்க இருந்து வெளில ஓடி வர, அங்க நைட்டா நம்ம நானே வந்துடுறாங்க. நானே திரும்பி வந்ததும், அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் நம்ம நானே எப்படி கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. நானியும் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் நம்ம நானி எங்க என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. பேரரசி நம்மள இந்த ஊரை விட்டு போக சொன்னாங்க, அதுக்கு நான் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அதுக்காக நான் சொன்ன காரணத்தை அவங்க மனசார ஏத்துக்கிட்டு என்னையும் இந்த மேன்ஷனுக்கே திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப லிங் அப்புறம் பெய்யோட விஷயத்த பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டதும், அது லிங் அப்புறம் பெய்யோட பிரச்சனை, அவங்களே இதை பாத்துக்கட்டும் அப்படின்னு கூலா சொல்லிட்டு, கொஞ்ச நாளாவே பிரச்சனை ஓடிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு, அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன், அப்புறம் லிங் இந்த குப்பையெல்லாம் எடுத்து வெளில போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போக, எல்லா பிரச்சனையும் ஓரளவு சுமூகமா முடிஞ்சு எல்லாமே மறுபடியும் பழைய மாதிரி நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம லூ பேரனுக்கு அவளோட வீட்டு வேலையில ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கிச்சன் வேலை எல்லாத்துலயும் சொதப்பிட்டு இருக்கான். அதுலயும் ஒரு பண்ணுக்கு தேவையான மாவை ரெடி பண்றேன் அப்படின்னு அதுல சரியான அளவு தண்ணி ஊத்த தெரியாம, கொஞ்சம் மாவு அதிகமாயிருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாயிருச்சுன்னா அதுல கொஞ்சம் மாவு அப்படின்னு சேர்த்து கடைசியில பண்ண மட்டுமே ஒரு மலை மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இப்படியா காலையிலேயே ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கேன். நம்ம லிங்க் வேற தலையில அடிபட்டு இருக்கோம்ல, அதனால காயெல்லாம் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல போல. அதனால ஃபெய்யோட கால் எப்படி இருக்கு, அவனுக்கும் அடிபட்டு இருந்துச்சுல்ல அப்படின்னு கேட்டதும் லிங் தயங்கிக்கிட்டே அதை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே லூவும், என்னம்மா நீ இப்படி இருக்க, உனக்காக ஒருத்தன் போராடி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கூட தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஜென் லூக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கிறதா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அதுல லூவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்கு. இதை கேள்விப்பட்டது நம்ம லூ மணி திரும்பி போய் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான்.
அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம நானி அப்புறம் பேரனார சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லூகிட்ட சென் அவரோட பார்மசில இருக்கிற ரொம்பவே காஸ்ட்லியான மெடிசன் எடுத்து கொடுத்து இத எமர்ஜென்சியான நேரத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவனும் இது ரொம்ப காஸ்ட்லியாச்சே, பரவாயில்ல இருக்கட்டும் மாஸ்டர், இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனா ஜென், இல்லப்பா இது நம்ம குடும்ப விஷயம், இதுலலாம் சீப் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாதுல, அதனால பரவாயில்ல இருக்கட்டும், இதையும் எடுத்துட்டு போ. அப்புறம் அப்பாவை ரொம்ப ஹெவியான மீன்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்லு, குறிப்பா இந்த மீட் அப்புறம் ஆல்கஹால் அதெல்லாம் இந்த மாதிரி டைம்ல அவாய்ட் பண்ணிக்க சொல்லு, அப்பாவை நல்லா பாத்துக்கப்பா அப்படின்னு இவரு ரொம்பவே அக்கறையா நிறைய விஷயங்களை நம்ம லூக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பேலனும் ரொம்பவே கவலையா நம்ம லூக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கா. அப்ப நானி பேலன் கிட்ட உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லி நம்ம பேலனை தனியா கூட்டு போறாங்க. பேலன் லூ நினைச்சு கவலைப்படுறா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க போல. நீயும் வேணா லூ கூட போயிட்டு வரியா அப்படின்னு சொல்ல, பேலனா அம்மா உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எப்படி தனியா போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருமா பேலன், நம்ம பெரிய குடும்பம், அதனால நாங்க இங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். அங்க லூ மனர்ல எல்லாமே ஆம்பளைங்க தான், அதனால நீதான் இப்ப லூ கூட சேர்ந்து லூவோட அப்பாவை நல்லபடியா கவனிச்சுக்கணும். அங்க ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அதை லூ மட்டும் எப்படி தனியா ஹேண்டில் பண்ணுவான், நீ இருந்தா அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாவும் தன்னம்பிக்கையாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேலனையும் பல்லு கூட லூ மலருக்கு போயிட்டு வர சொல்றாங்க. கூடவே அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து இத அங்க ஆகிற மருந்து செலவுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லி கொடுக்க, நம்ம பேலனதை வாங்கிக்கிட்டு சரிம்மா நான் போயிட்டு வரேன், நீங்களும் எங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் கட் பண்ணா லீச்சங்கும் இப்ப மெடிசனை ரொம்ப நல்லா கத்துக்கிட்டு வர பேஷண்ட்டுக்கு எல்லாம் அவளே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இதுல ஜென்னுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப பேரன் இல்லாததுனால வீட்டு வேலை எல்லாத்தையும் நம்ம நானி தான் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே ஹெல்ப்புக்கு நம்ம லிங்கும் கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு இருக்கா. அப்ப யாரோ மேட்சோட கதை தட்டுற மாதிரி சத்தம் கேட்க, யாரும் திறந்து பார்த்தா இந்த தலைமை அதிகாரி நம்ம ஃபெயுதா லிங்க பாக்குறதுக்காக பேலஸ்ல இருந்து வந்திருக்கான் போல. இப்ப ஃபெயுவும் லிங்க உட்காந்து பேசிட்டு இருக்க, முதல்ல நடந்த எல்லாத்துக்கும் ரொம்பவே சாரி லிங், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் தேவையில்லாம என்னோட பாட்டியை பார்க்க உன்னை அவசரப்படுத்திட்டேன், இதனாலதானே உன்னோட குடும்பத்துக்கும் தேவையில்லாம கஷ்டம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லிங்கும் அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அதனால இதுக்கப்புறம் அதை பத்தி பேச்செடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஃபெய்யு மறுபடியும் நம்ம அப்படின்னு பேச்செடுக்க வர, இங்க பாரு ஃபெய்யு, நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா, நான் தான் அந்த சிட்டியோட ஹீரோயின், நீதியை நிலைநாட்ட போறேன் அப்படின்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு தெரிஞ்சேன். ஆனா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பத்தி தெரியுது, என்னால என்னோட ஃபேமிலியை கூட பாதுகாக்க முடியல அப்படின்னு. இதை நினைச்சு நான் ரொம்பவே அசிங்கப்படுறேன். அது மட்டும் இல்லாம எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் நடந்துச்சு. பேரரசி என்ன பார்க்க ஆசைப்பட்டது, எங்க அம்மா பேலஸ்க்கு என்ன போக ஒத்துக்கிட்டது, இதெல்லாம் ஆனா கடைசியில ஏன் இப்படி ஆச்சுன்னு தான் எனக்கு தெரியல. ஒருவேளை நமக்கு இன்னும் இந்த மாதிரி விஷயத்துல வயசு பத்தாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயப்படாம ஃபேஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் தேவைப்படுது, அதனால கொஞ்சம் வருஷம் போட்டும், அது வரைக்கும் நம்ம மீட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, ஐயவும் இப்ப என்னோட பாட்டி கூட என்னோட முடிவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க நம்ம விஷயத்துல இனிமே தலையிட மாட்டாங்க, நீ சொல்றத நானும் ஒத்துக்கிறேன், அதுக்கு நம்ம ஒருத்தர் மீட் பண்ணிக்காம பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, நம்ம லிங்கும் அந்த முடிவு எடுக்க ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் இப்ப வேற வழி இல்லை அப்படிங்கறதுனால நம்ம இன்னுமே நம்ம வாழ்க்கையில பக்குவப்படணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு விலகி இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெயிட் பண்றதுதான் இப்பொழுதைக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, கடைசியா ஃபெய்யும் நம்ம லிங்கோட இந்த முடிவுக்கு ஒத்துக்கிறான். சோ இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்து வர பாட்டு தான் ஃபைனல் பாட்டா இருக்கும். ஸ்டே டியூன்ட். அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் வேற முடிய போதில்ல, அதனால உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டிராமா வேணுமா இல்ல நார்மலான டிராமா வேணுமான்னு சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி டிராமாவை சூஸ் பண்ண ட்ரை பண்றேன். இது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.